வசந்தமான வரவேற்புகள் எங்கள் கலா ரசிகர்களே. இது ரசாவின் ரம்யமான நேரம். அன்பு ரசிக பெருமக்களுக்கு இனிய மாலை வணக்கம். 7 நாட்கள் போனதே தெரியவில்லை. இன்று நமது 21ஆம் மார்கழி கலாரசா மகோத்சவத்தின் 8வது நிறைவு நாளை எட்டியிருக்கிறது. இனிய கலைகளை இணையதளம் மூலமாய் இதயபூர்வமாய் ரசா உங்களை எங்களோடு இணைத்து மகிழ்ந்தது. கலைகள் வளர ரசிகர்களின் ஆதரவு அவசியம். அதை அயராது அளித்து வரும் உங்களை ரசா மனதார வரவேற்று நன்றியை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறது. நிறைவு நாளான இன்று 2 நிகழ்ச்சிகள். முதலில் வருவது அற்புதமான, அனைவரும் பார்த்து மகிழ்ந்து பாராட்டி வியக்கப் போகும் ஒரு நிகழ்ச்சி. நமது ரசாவின் சிறப்பு குழந்தைகள் வழங்கும் நாடகம் உறவு. இந்த 3 எழுத்து மிகவும் வலிமையானது. இதன் அர்த்தம் ஆழமானது. நிஜமான உறவுகளின் நிதர்சனமான வெளிப்பாடே உறவு என்னும் இந்த நாடகம். கண்டு ரசிப்போம், உறவை கொண்டாடுவோம். எழுத்து, இசை, இயக்கம் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா. வாருங்கள், உறவுகளை கொண்டாடுவோம். உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது ஊற்று, உறவு அது காற்று, உறவு அது ஊற்று, உறவு அது காற்று, எதிர்பார்ப்பதேதுமற்ற ஏற்றமிகு உறவு, ஏற்றமிகு உறவு, உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உறவு, உறவு நம் உறவு. அப்பா, அம்மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுது. நாங்கள் போயிட்டு வரோம். நல்லபடியாக போயிட்டு வாப்பா. 2 வருஷத்துல திரும்பி வந்துடுவேன்னு போனாங்க சந்தோஷம் மரகதவல்லியும். அப்புறம் என்னாச்சுன்னு இப்போ பார்க்கலாம். 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, ஆனால் இப்போ 5 வருஷம் ஆயும் அவன் இன்னும் வரலையே. சென்னை அடையார்ல இருக்கிற பரத் அண்ட் ஜனனி வீட்டுக்கு நம்ம இப்போ போக போறோம். போய் யாருன்னு பாரு. வேலையா இருக்கேல்ல, நீங்க தான் பார்க்கலாமே. இதுக்கு கூடவா ஒரு ஆர்கியூமெண்ட்? சரி விடு, நானே போறேன். காப்பாத்துப்பா, காப்பாத்துப்பா. அங்கிள் பாத்ரூம்ல கீழே விழுந்துட்டாருப்பா. அன்கான்ஷியஸா இருக்கார். ப்ளீஸ் ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப். பதட்டப்படாதீங்க. ஹலோ, ஆம்புலன்ஸ்.
சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு, அதனால அன்கான்சியஸா இருக்காரு. உடனே ஓ நெகட்டிவ் பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க, நமக்கு நிறைய டைம் இல்ல. ஓ நெகட்டிவா? அது என் டாக்டர்ல மரகதவல்லி பிளட் குரூப் ஆச்சே. ஆனா அவ அமெரிக்கால இருக்காளே, என் கூட இல்லையே. டோன்ட் வரிம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், உடனே அரேஞ்ச் ஆகிடும். அவங்க நிறைய பிளட் டொனார்ஸ் குரூப்பில் மெம்பர்ஸாக இருக்காங்க. ஜனனி, ஆண்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஜனனிமா, உன் ஃபோன்ல ஒரே ஒரு ஐஎஸ்டி கால் பண்ணட்டுமா? இது என்னம்மா கேள்வி? தாராளமா எடுத்துக்கோங்க. ஹலோ சந்தோஷாப்பா. சாண்டி மாம், என்ன சொல்லுங்க? நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன். அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கார். பக்கத்து வீட்டு தம்பி பரத் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்றான். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ஒரு 2 வாரம் லீவ் போட்டு வர முடியுமா? நோ சான்ஸ் மாம், அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை. கண்ணு தெரியாமல் எங்கேயாவது விழுந்திருப்பாரு. டெல் மீ த ஹாஸ்பிட்டல் பில் அமௌண்ட், ஐ வில் பே இட். பரத் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஐ கான் கம் நவ். ஓகேப்பா. என்ன ஆச்சு ஆண்டி? வழக்கம் போல அவன் ரொம்ப பிஸிமா, பாவம். உங்களை மாதிரி செல்லம் கொடுக்குற அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க பசங்க. உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உறவு, உறவு நம் உறவு. வாங்கோ, மெதுவா வாங்கோ. தண்ணி வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, முதல்ல நீங்க வந்து உட்காரு. ஹலோ, சொல்லுப்பா சந்தோஷ். என்னது? ம் ம் ஏன்? சரி சரி, உன வைக்கிறேன். என்னவா? நம்ம புள்ளதான், நம்ம 2 பேரும் தனியா இருக்க கூடாதுன்னு ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல நம்மள சேர்க்க போறானா? இதுக்காகவா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? நீ தான் அமெரிக்கால படிக்கணும் தலைகீழ நின்ற. இப்ப அங்கேயே செட்டில் ஆயிட்டான். பார்த்து பார்த்து மரகதவல்லின்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ அவன் சாண்டியா, இவன் மேகியா. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, வேற என்ன வேணும்? வாப்பா, வாமா. எப்படி இருக்கீங்க அங்கிள்? எனக்கு என்னப்பா, அடிக்கடி வரீங்க, ஜம்முன்னு இருக்கேன். ஆண்டியோட முகமே சரியில்லையே, என்ன ஆச்சு? அடப்போமா, ஒன்றும் இல்லை. அது ஒன்றும் இல்லை, எங்க பையன் ஃபோன் பண்ணி எங்களை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்க போறேன்னு சொன்னான். அதான் இவ புலம்புறா. இது என்ன அநியாயம்? நாங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் நீங்க ஏன் ஓல்டேஜ் ஹோம் போனோம்? அதுக்கு தான் செல்லம் கொடுத்து வளர்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நாங்க உங்களை பாத்துக்கிறோம். உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு
அது பாலம், உறவு அது வேதம். சங்கரன் அங்கிள், லக்ஷ்மி ஆண்டி மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும். நம்ம ஏன் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணக்கூடாது? ஒன்ஸ் அ வீக் எல்லாருக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட், நல்ல சாப்பாடு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், மெடிக்கல் செக்அப், யோகான்னு அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும். நீ சொல்றது ரொம்ப சரி, ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லை. நீ லைக் மைண்டட் பீப்புளுக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் லீகல் ஃபார்மாலிட்டிஸை பார்த்துக்கிறேன். லெட்ஸ் கோ ஃபார் இட். உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு. வெல்கம் டு ரசா வெப் சேனல். நான் உங்கள் ஸ்ரேயா. நான் உங்கள் மஸ்தான், கேமராமேன் பிரசாந்துடன். நம்ம ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். இதுதான் சஹாயா ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் ஓட வீக்லி கெட் டுகெதர். கொஞ்ச நாள்லயே ஒரு பெரிய சேவை செஞ்சிருக்காங்க சென்னையில இருக்கிற பரத் மற்றும் ஜனனி. தனியா இருக்கிற முதியவர்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் செக்அப், வீக்லி ஷாப்பிங், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஹெல்த்தி லிவிங் அரேஞ்ச் பண்றாங்க. 2 பேர் ஆரம்பிச்ச இந்த ஆர்கனைசேஷன் இப்போ 20 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஃபேமிலிஸ் இதுல பெனிஃபிட் ஆயிருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, அவங்களோட ஸ்பேஸையும் கொடுத்துட்டு அவங்களோட சோஷியல் நீட்ஸையும் இவங்க பாத்துக்கிறாங்க. Let's meet Mrs. Lakshmi and Mr. Shankaran, the first couple of Sahaya Helping Hands. வணக்கம்மா. வணக்கம் சார். இங்க இருக்கிறத பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ சொல்லுங்க. எங்க பையன் அமெரிக்காவை போயிட்டான். ஒரே பையன் எங்க கூட இல்லையேன்னு வருத்தம் இருந்தது. ஆனா அவனை டிஸ்டர்ப் பண்ணல. எங்களுக்குன்னு துணை வேணுங்கிறச்ச பரத்தும் ஜனனியும் சரியான நேரத்துல வந்தாங்க. இந்த நற்பணியை ஆரம்பிச்சாங்க. நாங்க எங்களே மறந்துடுறோம். ஹே படி, இப்போ நான் ஷாங்கி, இவன் லாக்ஸ். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்க பையன் அமெரிக்காவை போயிட்டான். ஒரே பையன் எங்க கூட இல்லையேன்னு வருத்தம் இருந்தது. ஆனா அவனை டிஸ்டர்ப் பண்ணல. எங்களுக்குன்னு துணை வேணுங்கிறச்ச பரத்தும் ஜனனியும் சரியான நேரத்துல வந்தாங்க. இந்த நற்பணியை ஆரம்பிச்சாங்க. நாங்க எங்களே மறந்துடுறோம். ஹே படி, இப்போ நான் ஷாங்கி, இவன் லாக்ஸ். நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். வாட்? நம்ம அப்பா அம்மா வோடஃபோன் ஆட் தனஞ்சயன்ஸ் மாதிரி ஜாலியா இருக்காங்களே, இதுக்கு யார் காரணம்? நம்ம செய்ய வேண்டிய வேலைய சென்னையில பரத் ஃபேமிலி பண்றாங்க. இப்பவாவது உங்களுக்கு திரும்பி போக ஆசை இல்லையா? கண்டிப்பா இருக்கு. உடனே சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்போம். எப்போ வருதோ கிளம்பிடலாம்.
உடனே அவங்க டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் 3 வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு அது கிடைச்சது. தேங்க்ஸ் அலாட் ப்ரோ. நீங்கள் இல்லைன்னா எனக்கு திரும்பி வர்றதுக்கு மோட்டிவேஷனே இருந்திருக்காது. நீங்கள் ரொம்ப நல்ல சர்வீஸ் செய்கிறீங்க. இனிமேல் நாங்களும் ஜாயின் பண்ணிக்கிறோம். சூப்பர் கூல். அம்மா அப்பாக்கு நீங்க வந்தது தெரியுமா? தெரியாது. அப்போ வாங்க, சர்ப்ரைஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ். உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது ஊற்று, உறவு அது காற்று, உறவு அது ஊற்று, உறவு அது காற்று, எதிர்பார்ப்பதேதுமற்ற ஏற்றமிகு உறவு, ஏற்றமிகு உறவு, உறவு அது உணர்வு, உறவு அது உயர்வு, உறவு அது பாலம், உறவு அது வேதம், உறவு அது உறவு, உறவு நம் உறவு. சிறப்பு குழந்தைகளின் சிறப்பான நாடகத்தை நாம் கண்டு ரசித்தோம். அவர்கள் திறமைகள் உண்மையிலேயே வியப்புக்குரியது. உங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று ரசா விரும்பி கேட்டுக்கொள்கிறது. அந்த குழந்தைகளை இருந்தபடியே நாம் மகிழ்ச்சியோடு பாராட்டுவோம், வாழ்த்துவோம். அடுத்த நிகழ்வு ஒரு அருமையான கலந்துரையாடல். கலைத்துறையின் பல்வேறு பிரிவினர்களின் சுவையான ஒரு கலந்துரையாடல். சென்ற ஆண்டு சோதனையான ஆண்டுதான். ஆனால் காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொள்வது என்பது கட்டாயம். அந்த சோதனைகளை எப்படி வென்றோம் இப்பொழுது பார்ப்போம். இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கு கொள்பவர்கள் திரு DN வரதராஜன், மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸுடைய செயலாளர். நாடகத்துறையின் சார்பாக திரு K விவேக் சங்கர் அவர்கள். பக்கவாத்திய கலைஞர்கள் சார்பாக வயலின் வித்வான் திரு CK விஜயராகவன் அவர்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாக திரு K முருகன் அவர்கள். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்துபவர் ரசாவின் இயக்குனர் கலைமாமணி டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்கள். வாருங்கள், கலந்துரையாடலுக்குள் நாமும் கலந்து கொள்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நமோ ரமணா. நமஸ்தே ரசா. We are all here representing the art world. நாங்கள் எல்லாரும் டிஃப்ரெண்ட் வழியில் ஆர்ட் உலகத்தில் சேர்ந்திருக்கோம். ஒரு பகவத் கிருபையினால் இந்த ஆர்ட்டுங்கிறது நமக்கு அந்த ஒரு மகத்தான அனுகிரகம் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் எங்களுடைய அத்தனை பேரோடைய கொள்கையும். In that way, I am Dr. Ambika Kameshwar. I am the founder director of Rasa Ramana Sundritya Alaya. Dance, music and drama, his drama more than anything else, is part of my being.
தட் செட் இங்கே என்னோட கூட இருக்கிறவங்க இந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் அப்படிங்கிற ஒரு ஈவினிங் ஆஃப் ஷேரிங் அதில் ஐ ஹாவ் வித் மீ ஸ்ரீ வரதராஜன். He is the secretary of Mylapore Finance Club. I have Shri Vivek Shankar, who is the writer, director of several dramas and an expert in handling spiritual subjects. We have Murugan, K. Murugan, who is the most blessed expert in handling lights and audio. And we have Vijay Raghavan, C.K. Vijay Raghavan, the violin vidwan, the violin maestro. இந்த ஒரு காலகட்டத்தில் எனக்கு மனசுக்கு ஞாபகம் வருது, தினப்படி ஒவ்வொரு நொடியிலும் ஞாபகம் வச்சுக்க கூடும் அப்படிங்கிற பகவானுடைய அனுக்கிரக வாக்கு. அதை பொறுத்த வரையில் நம்ம அதை உள்வாங்கி அதன்படி நடந்தோம்னா நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் we will reach the supreme in the manner that he feels fit. அவர் பிராப்த பிரகாரம் அதற்கு ஆனவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான் என்றும். ஆட்டுவிப்பான் என்றும் நடவாதது எம் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது. இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று. இந்த மௌனம் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய மன மௌனம் தான். அந்த மனம் அப்படிங்கிறது நம்ம ஆன்மாவில் லயிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் வெளியில் we must act, we must move, we must talk, we must walk, we must play our different roles in the manner fit. And in that way, he has made me the artist that I am and contribute to the art and the world in the way he has seen fit. In this beautiful evening, I request each one of the artists on the stage with me to speak a little bit about themselves first, and then we will go on to the topic at hand, which is adapting to the pandemic. பகவத் கிருபைனால நம்ம ஒவ்வொரு நொடியும் அவனதே அப்படிங்கிற நினைப்போட நம்ம முன்ன போவோம். அவன் நடத்த வேண்டியது மட்டுமே தான் நடக்கும், மற்றது எதுவுமே எம்முயற்சிக்கினும் நடவாது. அதை ஞாபகம் வச்சுட்டு இன்னைக்கு இந்த பேனல் டிஸ்கஷனை முன்னுக்கு கொண்டு போவோம். வரதராஜன் சார், உங்களையே நீங்கள் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. I am D.N. Varadarajan, Secretary of Mylapore Fine Arts Club, and I am associated with this Sabha from the year 1986 in various positions, and now I am acting as Secretary after the demise of our Secretary Mr. K.S. Venkatraman in 2010. I am carrying forward his legacy of arranging music, dance, drama, Kada Kalachebam, Upanyasam, whatever art form that is possible. Thank you, sir. Being associated with the arts through being an organizer, that has been the role allotted to him. And I would request Shri Vivek Shankar ji to now introduce himself. நமஸ்காரம். என்னோட உண்மையான பேர் சங்கர நாராயணன் பேர் எனக்கு. அடிப்படையில் எனக்கு சுவாமி விவேகானந்தர் பால் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அவருடைய கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணணும், அது மாதிரி படிக்கணும். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் படித்தேன். ராமகிருஷ்ணா மிஷன் காலேஜில் படித்தேன், ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்கூலில் படித்தேன். அப்படின்ற ஒரு இதில் எனக்கு ராமகிருஷ்ணா மடத்தோட ஒரு சின்ன ஐக்கியம் ஏற்பட்டு அவளோட ஒரு தொடர்பு ஏற்பட்டதுக்கப்புறம் இன்னும் அது அதிகமாகும் போது நான் எழுத்து உலகத்துக்கு வரும்போது நான் எழுதுகிற ஒவ்வொரு எழுத்தும் என்னுடையது இல்லை. இப்போ அவங்க சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் நடிகர்கள்னு எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம, அவ்வளோதான். அதில் அதுபடி அவருடைய கருத்துக்களை அவர் சுவாமி விவேகானந்தருடைய ஒரு புஸ்தகத்தை எடுத்து
இன்றைக்கும் அது கிடைக்கிறது ரொம்ப சின்ன விஷயம் தான். ஒரு ஹிஸ் கால் டு தி நேஷன் ஒரு புத்தகம், அதுதான் என் வாழ்க்கையை மாற்றிச்சு, அதுதான் என்னை எழுத்தாளர் ஆக்கிச்சு. அதிலிருந்து அந்த டியூ கிரெடிட் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நேம்லேருந்து பாதி விவேக்ன்றதும் என்னோடய பேர்லேருந்து சங்கர்ன்ற பாதி பேர் எடுத்து விவேக் சங்கர்ன்ற பேரில் புனைப்பேர் எழுதிட்டுருக்கேன். இப்போது அது ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயின்னு இருக்கு. மேக்ஸிமம் நல்ல என்டர்டெய்னிங் பிளேஸ்லாம் போன 27 நாடகங்கள் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். மேடை நாடகங்கள், முழு மேடை நாடகங்கள் 27 நாடகங்கள் பண்ணியிருக்கேன். ஒரு 32 சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், டெலி சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். கே பாலச்சந்தர் அவருடைய பள்ளியிலேருந்து வந்தவன்றதில் அந்த இடத்துல சீரியல்ஸில் நான் நிறைய பண்ணியிருக்கேன். அநேகமாக எல்லா தமிழ் சேனல்களுக்கும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ ஸ்க்ரீன் பிளே ரைட்டர். ஸ்ரீலங்காலாம் போய் ஒர்க் பண்ணியிருக்கேன், வந்திருக்கேன். இது எல்லாமே சாத்தியமானதுக்கு காரணம் வந்து நான் அடிப்படையில் முதல்ல சொன்ன மாதிரி தான், அவர் எனக்குள்ளே இருந்து ஆட்டி வைக்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது சதாசிவ பிரம்மேந்திரர் அவருடைய வழிகாட்டுதலில் மட்டும்தான் என்னுடைய எல்லா விஷயங்களும் போயின்ட்டுருக்கு, இன்னும் போகும். நல்ல விஷயங்களுக்கு எப்போவுமே நான் வந்து கூட துணை இருப்பேன். அந்த விதத்தில் தான் அப்போ மேடம் கூப்பிட்டதுனால இங்கே வந்திருக்கேன். ஸோ என்னுடைய நாடக தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் சார்பாக நான் இங்கே சில கருத்துக்கள் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். தேங்க்யூ விவேக் சங்கர் சார். ஒரு ஸ்பிரிச்சுவல் டாப்பிக்கில் ட்ராமா பண்ணுறதுங்கிறது ரொம்ப சுலபமானது கிடையாதுங்கிறது எனக்கும் அனுபவத்திலேயே தெரியும். பகவான் ரமண மகர்ஷியோடைய வரலாறுலேருந்து நிறைய நாடகங்கள், நாட்டிய நாடகங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு பகவான் வாய்ப்பு கொடுத்துருக்கார். ஒரு மௌனத்தை வெளியில் ஒரு செயல்முறையில் கொண்டு வரதுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம். சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி ரொம்ப அழகாக இவர் உடைய தயாரிப்பில் ஒரு மகத்தான நாடகம். அஃப்கோர்ஸ் ஆல் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் and he is representing the drama world this evening for this panel discussion. With us this evening is K. Murugan. He is like a younger brother to me, and we have been associated for more than 30 years. And for me, I think his blessing, greatest blessing, has been that of his father's grace on him. And Bhagavan's grace is seen in the magic of his hands when he handles lights. And I request him to speak a little more about himself. நமஸ்காரம் அக்கா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ஃபீல்டில் என்னையும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நீ கூப்பிட்டு பேச வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம். சின்ன வயசுலேருந்தே அக்கா அக்கான்னு தான் நான் கூப்பிட்றது. இன்னும் நீங்கள் நான்றது நான் மட்டும் கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தில் நான், எங்கள் அண்ணா, என் தம்பி மற்றும் எங்கள் கம்பெனியில் உள்ள அனைவரோட சார்பாகவும் தான் நான் பேசுகிறேன். ஸோ மேபி எல்லா டெக்னீஷியன் சார்பாகவும் என்னை பற்றி பேசிக்கலாம். எங்களுக்கு தோன்றதை சொல்வேன், அது பகவான் அனுகிரகம். சரியாக இருக்கிறத சொல்வேன். மேலும் நாங்கள் வந்து லைட்டிங் அண்ட் சவுண்டு, ஸ்டேஜ் நீட்ஸ், வி ஆர் டூயிங் எவ்ரி திங் இன்க்ளூடிங் பாரதிய வித்யா பவன், ஆர்ஆர் சபா, நாரதகான் சபா, மியூசிக் அகாடமி and Kalakshetra. So many theatres we are taking care of with my father's blessing. C.K. Vijayaraghavan, one of the most humble vidwans I have ever known. For his vidvat and his handling of the violin and his teaching, I think he is greatly blessed. Let him talk about himself now. Sri Gurubhyo Namaha. Namaskaram. I am C.K. Vijayaraghavan. I am a grandson and disciple of கலைமாமணி ஸ்ரீ சித்தூர் கோபாலகிருஷ்ணன். ஸோ என்னோடய ஃபாதர் வந்து சிஜி குமரேசன், இஸ் அ வயலோ ஆர்டிஸ்ட் இன் ஆல் இண்டியா ரேடியோ. இன்றைக்கி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸில் அந்த கோவிட் பீரியடில் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்ருக்காங்க. ஸோ என்னால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அது உங்களோட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வி ஆர் ஆல் ஹியர் டு டிஸ்கஸ் this topic, adapting to the pandemic. ரொம்ப யோசித்தேன், இது வந்து adapting to the pandemic னு போடணுமா இல்லை coping with the pandemic னு போடணுமான்ட்டு. But there is a difference. When we cope, we are still making the pandemic larger than ourselves. But when we adapt, then we are able to play our roles better.
So I changed the topic to adapting to the pandemic. So திடீர்னு நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரு வழியில் போயிட்டு இருந்தது எல்லாருக்குமே. It is not only about the art field, it's about everybody. It was going in a particular way. But a huge change, a huge challenge came in our way. And this challenge was not individual. It was common to every single person in the world. Look at the master's master plan. He wanted to change the entire outlook towards the world. And so in one stroke, நான் எப்போதும் சொல்லுவேன், பகவான் மட்டும்தான் ஒரு கல் எரிஞ்சு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மாங்காஸை விழ வைப்பான். அவனால் மட்டும்தான் முடியும். நம்ம ஒரு கல் எரிஞ்சோம்னாக்கா ஒரு மாங்காய் கூட சிலப்போ வராது, சிலப்போ 1 வரும் 2 வரும், எப்படி வேணாலும் வரும். பட் ஒரு கணக்கில்லாத அளவுக்கு மாங்காய்கள் விழணும்னாக்கா அது பகவான் போட்டது கல்லாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கல்லை போட்டான். ஸோ வாட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் மை பேனலிஸ்ட் ஹியர் டுடே, ஃபர்ஸ்ட் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குங்க உடனே அவளுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? என்னை பொறுத்தவரையிலும் the people here are representing the entire field. He is representing the Vidwans, the performing artists field. Murugan is representing the technicians field. Varadarajan sir is representing the sabhas. And Vivek Shankar is representing the theatre world. So when they talk even from their point of view, their individual point of view, it is fine because they are representing the entire field. So from that point of view, in the huge comma, I won't call it a full stop because there's nothing called a full stop in his scheme. So in the comma vanda odane, the possibility to pause, think and go forward vanda odane, அவளுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன். விவேக் சங்கர் சார், நீங்கள் ஆரம்பிங்கோ. ஃபஸ்ட்டு இப்படி ஒரு நிலைமை வந்த உடனேயே பெரிய பாதிப்பு எங்களுக்கு தான் வரும் தான் நானும் எதிர்பார்த்தோம். பிகாஸ் நாடகன்றது நீங்கள் வந்து லைவாக பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான். வேறு எதுவுமே வந்து இந்த காம்ப்ரமைஸ்லாம் இல்லை. இப்போது நிறைய பேர் சீரியல்லாம் நாடகம்னு சொல்லுவோம். அது நாடகம் கிடையாது. சீரியல்ன்றது செப்பரேட். இது மேடையில் லைவாக நீங்கள் பார்க்குற விஷயங்கள் தான் நாடகம் அப்படின்றது. ஸோ பார்க்குறதுக்கும் ஆடியன்ஸ் வரணும், பண்ணுறதுக்கும் டெக்னீஷியன்ஸ் வரணும், நடிக்கிறதுக்கும் ஆட்கள் வரணும், எல்லோரும் ஒன்றா சேரணும் போது அதுக்கு ஒரு த்ரெட்டு வந்தது. ஒரு கொரோனான்ற ஒரு விஷயம் வந்தபோது நமக்கு ஒரு த்ரெட்டு வந்தது. வந்தோடனே அது ஒரு உண்மையிலேயே கொஞ்சம் முதல்ல ஷேக் பண்ண விஷயந்தான். எங்கள் ஃப்ரெட்டர்னிட்டி சேர்ந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் ஏதாவது ஒரு சில அட்டம் பண்ணி அவங்கள வந்து என்டர்டெயின் பண்ண முடியுமான்னு பார்த்து சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதெல்லாம் பண்ணினா, ஒரு சில காமெடி பண்ணுறது, சில பேர் சீரியஸாக ஒரு 2-3 விஷயங்கள் பண்ணா அப்படிலாம் பண்ணினா, இதெல்லாம் ஒரு அட்டம். நீங்கள் சொன்னது அடாப்டிங் டு பேண்டமிக்னு சொன்னபோது அவள் எடுத்துட்ட அந்த விஷயங்கள். பட் பர்சனலாக நான் வந்து அதை ஒன்று கூட நான் பண்ணலை. இன்ஃபேக்ட் நான் அதில் தான் அதிகமாக இருக்கேன். நான் சீரியலில் இருக்கேன், சினிமாவில் இருக்கேன். இதை தாண்டி நான் அதை நான் பண்ணலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நாடகன்றது லைவ், அது நேரடியாக. ஏன்னா நாடகம்ன்றது ஒரு அனுபவம். நாடகம் பார்க்குறதுக்கு இல்லை, அனுபவிக்கிறதுக்கு. நம்ம கொடுக்குறத வந்து அனுபவிக்கணும் கீழே இருக்கவா அப்படின்றதுனால எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் நாடகத்தை வந்து திருப்பியும் மேடைக்கு வர்றதுக்காக நான் காத்துட்ருக்கேன். நான் ஒரு நடுவில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போட வேண்டாம்னு பார்க்குறேன். பட் நீங்கள் அடாப்டிங் சொன்னீங்க, அடாப்டிங் டு பேண்டமிக்னு ஒன்று சொன்னீங்க, கோப்பிங் வித் பேண்டமிக்னு சொன்னீங்க. நான் ஓவர் கம்மிங்னு சொல்ல வரேன். அது எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம்? எப்படியும் இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவர் சொன்ன மாதிரி இப்போது இது வரும், வேக்சின் வந்துருத்துனாக்கா கொஞ்சம் எல்லாருக்குமே தைரியம் வந்துடும், எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலி இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் மட்டும் சொல்ல வேண்டியிருக்கேன். இந்த கலா ஃபெஸ்டிவல்லையே பார்த்திங்கன்னா எங்களுடைய நாடகம் சிஸ்டர் நிவேதிதா வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா பேண்டமிக்ன்றதுக்கான ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கல்கட்டாவில் பிளேக்குன்னு ஒரு பெரிய பேண்டமிக் வந்தபோது அங்கே வந்து ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்தவர்களை வந்து பண்ணி அது வந்து சிஸ்டர் நிவேதித்தா தான் அதை வந்து மெயினாக அதில் இறங்கியிருந்து பெரிய லெவலில் அதை வந்து ஓவர் கம் பண்ணாங்க. ஓவர் கம்மிங் தி பேண்டமிக்ன்ற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஓவர் கம்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நம்ம போனோம்னாக்கா அதோடைய அடிப்படையே அடாப்டிங் தான். ஒன்லி இஃப் யூ அடாப்ட்
you can overcome. Only if we surrender, என்னை பொறுத்தவரையிலும் இட் இஸ் சரண்டரிங் டு த மூமெண்ட். நம்ம வந்து ஒரு நொடியில் பகவான் கொடுக்கறத நம்ம அதுக்கு சரண்டர் ஆயிட்டோம்னாக்கா நமக்கு அடாப்டபிலிட்டியும் வரும், ஓவர் கம்மிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். அதனால தான் ஓவர் கம்மிங்னா கூட அதில் வந்து ஒரு போராட்டம் இருக்குது, அதோடைய ஒரு யூனோ தெர் இஸ் அன் பாயிண்ட் ஆஃப் விக்ட்ரி. Here there is the victory lies in just being in the moment. அதனால தான் அந்த தாட் எனக்கு வரல. பட் இட் இஸ் ஓகே. When we adapt, we overcome. When we adapt, automatically we overcome. When we surrender to the master's will of any moment, we overcome. So overcoming is a part of adapting. So we will move with what is required at that point in time. அதுதான் என்னுடைய ஒரு தாட் ப்ரோசஸ் அதில். பட் எஸ், ஓவர்கம் வில் ஹேப்பன். விவேக் சங்கர் சாரை பொறுத்தவரையிலும் அவருடைய கருத்து என்னன்றது நான் புரிஞ்சுட்டேன்னாக்கா, அதை வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு வந்து நம்ம சரண்டர் ஆகாத இருக்கிறது நல்லது. நீங்கள் அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த கலைக்கு நம்ம செய்கிற தவறாக இருக்கும்னு நான் நினைக்கிறது. ஏன்னா நான் அங்கே இருக்க, எனக்கு இது வந்து என்கிட்டேருந்து வந்ததில்லை, நான் எல்லாருக்கிட்டேருந்து கற்றுன்றது. இது வழி வழியாக நாடக கலைன்றது ஆதி கலை, இது எங்கேருந்தோ வந்துன்னு இருக்குது. அதை வந்து நம்ம பண்ண சில அடாப்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் வேறு மாதிரி லைட் இருந்தது, இப்போ முருகன் சாரை பேசும்போது சொல்லுவாராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வேறு விதமான லைட்டில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், அந்த அடிப்படையே குலைக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம். ரொம்ப அழகான அபிப்பிராயம். பட் என்னென்னா, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது தான். பட் ஒரு கார்னரில் தள்ளக்கூடும் இந்த சிச்சுவேஷன். நம்மளை வந்து இட்ஸ் புஷ்ட் அஸ் டு அ கார்னர். எக்கனாமிக்கலி வி ஆர் pushed to not be able to do things the way we have been able to, and therefore we need to adapt, to overcome and to fight the various challenges that have been placed in our pathங்கிற போது, முருகன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்கணும். அப்படிங்கிற போது விவேக் சங்கர் சார் சொல்கிற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது தான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத போது நம்ம எப்படி அதை அடாப்ட் பண்ணிட்டு எப்படி முன்னுக்கு கொண்டு போனீங்கோ நீங்கள் ஆஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி டெக்னீஷியன்ஸ்? பிகாஸ் அவர் மேடை நாடகமே பண்ணலை, அந்த ஒரு ஃபுல் பீரியடு லைவ் நாடகமே பண்ணலை. அப்படின்னா அவர் மட்டும் இல்லை, ப்ரோக்ராம்ஸே லைவ் ப்ரோக்ராம்ஸே நடக்கலை, நிறைய நாளுக்கு நடக்கலை. அப்படிங்கிற போது ஆஸ் அ டெக்னீஷியன் யூ would have lost out on many opportunities to even make ends meet. That also would have been a challenge. ஒரு கிரியேட்டிவ் அவுட்புட்டை தவிர்த்து ஒரு எக்கனாமிக் சேலஞ்சும் வந்திருக்கும். ஸோ talk about your creative side also and your other challenges also, so that everybody in the audience can listen. ஃபஸ்ட்டு இந்த கொரோனான்னு ஒன்று வந்த உடனே ஆக்சுவலி எங்கள் சைடில் அதெல்லாம் பிகினிங்கில் ரொம்ப சீரியஸாக தெரியல. ரொம்ப சாதாரணமாக சரி எப்பயும் போல் ஏதோ ஒன்று வரும், இத்தனை மந்த் இது சரியாயிடும் தான் நினச்சோம். நமக்கு அதோட சீரியஸ்னஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் டோன்ட் நோ. நல்லா ஃபாரின்லாம் போயிட்டு வந்தால் வாழ்க்கைலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். டெக்னீஷியன் சைடுனா எங்களுக்கு முக்கால்வாசி எல்லாம் லேமன்ஸ் தானே, எல்லோரும் மேக்ஸிமம் அவ்வளோவா எங்களுக்கு தெரிய வரல. பிகினிங் கொஞ்சம் நாளாக அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு பைசா இல்லை அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நிறையா பேருக்கு வந்தது எங்கள் ஃபீல்டில். ஏன்னா உங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷோ நடத்துகிறத பற்றி யோசிப்பீங்க. எங்களுக்கு ஷோ நடந்தால் தான் பைசா. நாங்களாக போய் லைட்டு சவுண்டோ போட முடியாது, ஷோ பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்தால் தான் உண்டு. ஸோ ஷோவே இல்லை, அடுத்தது வந்து எந்த ப்ரோக்ராமுமே கிடையாது, சாப்பாடுக்கே வழி இல்லைன்றப்போ தெர் இஸ் அ பிக் கொஸ்டின் இன் அவர் சைடு. ஸோ அந்த மாதிரி டைமில் நாங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் வி கிரியேட் ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதில் வந்து வி ஆர் ட்ரைங் டு கெட் அ கிராண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் த ஸ்டேட் கவர்மெண்ட். அந்த அது மாதிரி தான் எங்களால் பண்ண முடியும். ஸோ எங்களால் தனியாக ஷோ நடத்த முடியாது. ஷோ எதாவது நடந்தால் வேலை பண்ணி சம்பாதிக்கலாம், அவ்வளோதான். ஸோ பேசிக் ஒரு மனுஷனுக்கு என்ன இன்றைக்கி தேவை, சாப்பாடுக்கு வழி வேணும், அதுதான். அது இருந்து அது பண்ணால் தான் நம்ம க்ரியேட்டிவ்லாம் யோசிக்கவே முடியும்.
ஸோ க்ரியேட்டிவ் சைடில் இப்போ போக முடியாது. ஸோ எங்கள் ஃபீல்டில் இந்த நிறைய பேர் பாதி பேர் தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. காய்கறி விற்க போயிட்டாங்கோ. ஸோ வேறு மாதிரி அவங்க ஃபீல்டில் பாதி பேர் இப்போ இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஸோ எங்கள் கம்பெனியில் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இன்ன வரைக்கும் எங்களோட ஓன் சேலரி வச்சு தான் பே பண்ணிகிட்டுருக்கோம். வி ஆர் ஒர்க்கிங் வித்தவுட் எனி இன்கம். இதுக்கப்புறம் எதாவது நடக்கும், சேஞ்சஸ் வரலாம். குரூப் எதுக்காக க்ரியேட் பண்ணோம்னா, நம்ம ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம். நாட் ஓன்லி ஃபார் த டெக்னீஷியன், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட். பரதநாட்டியத்துலேருந்து கிராமத்தில் இருக்கிற அந்த கூத்து எல்லா டான்ஸ் ஃபார்ம்ஸ்க்கும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம். இதில் சேட்னஸ் என்னென்னா, கவர்மெண்ட்லேருந்து ஆர்டிஸ்ட்டுக்குன்னு எந்த விதமான கிராண்டுமே கிடையாது. அதுவே எங்களுக்கு இப்போ தான் தெரிய வந்து. ஸோ அது வந்து மிகவும் வெரி வெரி சேட் அபவுட் அவர் ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டுட்டு இங்கே ஸ்டேட்டில் மட்டும் ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறமா அதை க்ரியேட் பண்ணி அதை வச்சுட்டு, ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் திஸ் டைம் அபை. They are fundraised it and then they helped many artists including our technician. எல்லா டெக்னீஷியனுக்கும் அவங்க வந்து அதை க்ரியேட் பண்ணி we try to மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ணுமோ அவ்வளோ கவர் பண்ணி ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ண முடிந்தது. பட் எங்களால் தனியாக வந்து ஷோ நீங்கள் க்ரியேட்டிவ்லாம் யோசிச்சுல முடியல. அதெல்லாம் இனிமேல் தான் பண்ணணும். ஸோ அதுக்கெலாம் சான்ஸே இல்லை. க்ரியேட்டிவாக பண்ணலாம் அதெல்லாம் இல்லை. இப்போதைக்கு வந்து லைஃப் ரன் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இதுக்கப்புறம் எப்படி அடாப்ட் பண்ணி போகலாம், அவ்வளோதான். இப்போ இனிமேல் தான் அடாப்டிங் பற்றி யோசிக்கணும். இது வரைக்கும் அடாப்ட் பற்றிலாம் யோசிக்கல. ஸோ டெய்லி லைஃப் எப்படி சர்வே பண்ணலான்றதை பற்றி தான் யோசிச்சிருக்கோம். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நிலைமை. மேபி பகவான் அருள் இனிமேல். டெஃபினெட்லி தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஒரு க்ரியேட்டிவ் பர்சனுக்கும் ஒரு டெக்னிக்கல் சைடில் வரக்கூடிய பர்சனுக்கும் இதே டாப்பிக்கில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்ரோச் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் இன் சேலஞ்சஸ் that they faced in this very very difficult period. கண்டிப்பாக முதல்ல வந்து கீப்பிங் தி பாடி அண்ட் மைண்ட் டுகெதர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தாட் வரும். அடுத்த லெவலுக்கு தான் அடுத்தது எப்படி அடாப்ட் பண்ணின்னு போவோம், இல்லை ஓவர் கம் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் வரும். அந்த வகையில் ஐ வில் கம் பேக் டு முருகன் வித் மை நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆஃப்டர் I request Vijay Raghavan and Varadarajan sir to share their thoughts on the initial challenges. So initial challenges pati da Murugan spoke and Vivek Shankar ji also spoke. So we will go to the next question that rises in our minds by what they shared after we have Vijay Raghavan sir and Varadarajan sir share their thoughts. ஸோ விஜயராகவன், உங்களுக்கும் கச்சேரிகள் அப்படியே நின்று போச்சு, லைவ் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. அப்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாத டெக்னிக்கல் பீப்புள் இருக்காங்க. ஏன்னா அவளுக்கு கச்சேரி நடந்தால் தான் அவளுக்கு சாப்பாடே அப்படிங்கிறது ஒரு உண்மை. இட் இஸ் த ட்ரூத். இட் இஸ் தி கரெக்ட் சிச்சுவேஷன் விச் ஹி இஸ் ஸ்போக்கன் அபவுட். ஸோ சாப்பாட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை தான். பட் ஆனால் யாரெல்லாம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ ப்ராபப்ளி கொஞ்சம் ஒரு ஸ்கோப் டு கோப் வந்திருக்கும். ஸோ வாஸ் இட் வெரி வெரி டிஃபிகல்ட் டு மூவ் கம்ப்ளீட்லி ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ் டு கிளாஸஸ்? ஹவு மெனி ஆஃப் யோர் kind of artists could move from performance to only teaching? Teaching வந்து எக்கனாமிக் சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது காம்ப்ளிமெண்ட்ரி டு தி அதர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கச்சே, டீச்சிங்கை எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் உயர்த்திக்க முடிஞ்சுது, அந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லேருந்து இஃப் யூ கேன் ஷேர் அ ஃபியூ தாட்ஸ் இட் வில் பி நைஸ். ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு நாங்களாம் டீச்சிங் எதுக்கோசரம் பண்ணுறோம் அப்படின்னா, பிஃபோர் த பேண்டமிக் முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு இந்த சாங்ஸ்லாம் எங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ அவளோட ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் பண்ணுறது. ஸோ இப்போ பர்டிகுலராக வயலினில் என்னென்னா அந்த மத்தியம ஸ்ருதின்னு ஒன்று வாசிப்போம். இப்போ பாடுறவா வந்து அந்த மத்தியமம் கொடுத்துட்டு பாடுறச்ச அவளுக்கு அதே சச்சமம் தான் கேட்கும். மாவை வந்து சாவா வச்சுன்னு பாடுவா. இப்போ வயலினில் நாங்கள் பண்ணுறச்ச திருப்பி டியூன் பண்ணுறதோட அந்த வயலின் ஃபிங்கரே மாவை வச்சுட்டு அதுலேருந்தே வி ஹேட் டு ப்ளே சாப்பா சரிகமா பதனி சா வாசிக்கணும். பட் வேறு வேறு சுரம்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மா பத நீ சரிகமா மகரி ச நீ த ப மா அப்படியே தட் இஸ் சங்கரா பண்ணோம்.
பட் அவள் சாப்பாடுறதுல எங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ்க்குலாம் என்ன பண்ணுவோன்னா, அப்போ ஒரு யாரோ வந்து எங்கள்கிட்ட ஒரு இன்ஃபேன்ட் ஸ்டேஜ் வயலின் வந்து கற்றுக்குறா அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த சரிகமா பதன் வாசிக்க சொல்லிவிட்டோம். நாங்கள் எங்கள் டியூனிங் மாலேருந்து வச்சுட்டு அவளோட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் சர்லி வசதிலாம் ப்ராக்டிஸ் பண்ணதுனால. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டீச்சிங் வந்து எங்களோட ஒரு டெவலப்மெண்ட்டுக்கோசரமோ, ஸோ அதே சேம் டைமாக இருந்தது. ஸோ இந்த பேண்டமிக் டைமில் என்னாச்சு, ஃபுல்லாகவே டீச்சிங்கே இருந்தது. ஃபஸ்ட்டு டீச் பண்ணால் தான் அதுவும் ஒரு அப்போவும் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம், இல்லைன்னு இல்லை. ஸோ இப்போ ஃபுல் டைம் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக டீச்சிங்லேயே பண்ண வேண்டியது. அதுவும் ஆன்லைனில் பண்ணிச்சு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்ன வயலினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த டியூனிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்வர ஞானம் சாப்பாசா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு சிங்கர் சாப்பாசா தெரிஞ்ச சிங்கர்கிட்ட கொடுத்து வயலின் டியூன் பண்ணால் அவளால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டெக்னீஷியன் ஹவுல்லாம் எப்படி பண்ணணும். ஸோ வீணை பிளேயர்கிட்ட கொடுத்த வயலின் பண்ணால் கூட அவளால் பண்ண முடியாது. ஸோ வயலின் பிளேயர் வீணை டியூன் பண்ணலாம். ஏன்னா அந்த பிரடர்ஸ்லாம் பெருசாக இருக்கும், வயலின் கீஸ் பேக்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதில் அந்த டியூன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பொசிஷன்ஸ் இந்த பிரிட்ஜில் கரெக்டாக அந்த ஸ்ட்ரிங் இருக்கா, அப்புறம் வயலின் ஹெட்டு நாங்கள் கீழே வரும், ஹெட்டில் கரெக்டாக இருக்கா, அப்புறம் அந்த டியூனிங் வந்து என்ன டியூனிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரிங் இருக்கா. ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரிங் அது. அது நம்ம கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிறதுனால கையில் இருக்கிற அந்த ஸ்வெட்டிங்னால சில சமயம் கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்கும். அது டியூன் பண்ணுறது மாதிரி இத்தனை இது பார்த்துட்டு தான் அந்த டியூன் ஏறுமோ அப்படின்லாம் பார்த்துட்டு தான் ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடியும் செக் பண்ணுவோம் அது. ஸோ அதனால் நாங்கள் குழந்தைகளுக்கு டியூனிங் நாங்களே தான் பண்ணி கொடுப்போங்க அவள் ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிறவா, இப்போ மயிலாப்பூரில் இருக்கிறவானா அங்கே ஷாப்ஸ் இருக்குது, மயிலாப்பூரில் இருக்குது, டி நகரில் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கல்பாக்கத்தில் நிறைய இருக்கா, நீங்கள் கூட வந்திருக்கேன் கல்பாக்கத்து. ஸோ அவளுக்குலாம் வந்து ஏதாவது ஒரு வயலினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா சப்தஸ்வராவில் வந்து கொடுக்கணும். சப்தஸ்வராவில் கொடுத்தான்னா அவள் உடனே பண்ணி தர மாட்டோம். அவள் ஒரு டெக்னீஷியனுக்கோசரம் வெயிட் பண்ணுவாள். ஒரு 2-3 வயலின் செஞ்சால் தான் அவள் வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டுட்டோம் எல்லாம் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒரு 1 வீக் ஆகும், சில சமயம் 10 days ஆகும். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த வயலின் கலெக்ஷன். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா டியூனிங் அடிக்கடி போயிடும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு டியூனபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். எவ்வளோ அந்த ஃப்ரெஷ்லெஸ் எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கோ அந்த மாதிரி டியூனிங்கில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கு வாசிட்டு இருக்கச்சா நாங்கள் ஒரு சாங்க்கு நடுலையும் அவள் பாடி முடிச்ச உடனே டியூனிங் தான் பண்ணுவோம். டியூனிங் செக் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் அது வயலின் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்போ என்னாச்சுன்னா குழந்தைகளுக்குலாம் டியூனிங் பண்ணுறதுக்கே ஒன்றும் ஜாஸ்தி நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். ஏன்னா ரொம்ப டைட்டாக பண்ணிட்டான்னா அது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து ஃபிங்கரிங் பக்கத்தில் வந்து பார்க்கறது. நான் ஃபஸ்ட்டு டீச்சிங் பற்றி சொல்லிடுறேன், அப்புறமா ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து நிறைய அந்த கூகுள் மீட்லாம் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்த்து எடுக்கலாம், அதே எல்லாமோ இல்லைலாம் சொன்னோம். பட் என்னோட ப்ரிஃபரன்ஸ் நான் எப்படி எடுக்கிறேன்னா எனக்கு வாட்ஸ்அப் கால். ஸோ செல்ஃபோன்லேயே பக்கத்தில் எனக்கு ஃபிங்கரிங் பக்கத்தில் வச்சுக்கணும். எனக்கு பக்கத்தில் வச்சுட்டு மியூட் பண்ணிடுவேன். ஆல்ரெடி என்னோட மியூட் பண்ணிவிட்டோம். ஃபிங்கரிங் பார்த்து தான் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது. ஸோ அந்த ஃபிங்கரிங் வாசிக்கிறேன் அப்படின்னா ஸோ தேர் பிளேயிங் பா அப்படின்னு சவுண்ட் எல்லாமே என்ன ஃபிங்கரிங் வந்து நிறைய மாறும். வயலினுக்கு ஒரு ராகத்துக்கும் மாறும். அப்பர் ஸ்டைலில் ஒரு ஃபிங்கரிங் இருக்கும், கீழே வாசிக்கச்சு ஒரு ஃபிங்கரிங் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணுறச்சு என்னாச்சுன்னா ஒரு பையனுக்கு ஒரு 15 minutes சொல்லி கொடுக்கச்சு எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ அந்த மாதிரி டீச்சிங்கில் தான் இப்போ வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சில கான்சர்ட்ஸ்லாம் ஆன்லைனில் பண்ணி கொடுத்தோம். சில கான்சர்ட்ஸ்லாம் கொஞ்சம் எங்கே இந்த மாதிரி பண்ணுறச்ச அதில் கூட ரெக்கார்டிங் பண்ணி சுபம் ஃபைனான்ஸில் இப்போ ஃபுல்லாகவே ஒருத்தர் பண்ணுறாரு. வந்து ஃபுல்லாகவே எல்லாமே ரமேஷ்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நாங்கள் போய் சன் கூட வாசி கொடுத்தோம். நிறைய கான்சர்ட் நாங்கள் பண்ணிவிட்டு இந்த கூகுள் டிரைவில் பண்ணி 1/2 hour 1 hour பண்ணி கொடுத்துருவோம். பட் அதெல்லாம் கேட்குறதுக்கு பண்ணி கூட நம்ம பண்ணோம் இல்லையா கான்சர்ட். ஸோ எங்களால் இது கேட்குறதுக்கு வந்து எங்களுக்கு பொறுமை இருக்க மாட்டேங்குது. லைவ் கான்சர்ட் கேட்ட வாழ்க்கை எப்போதுமே ரெக்கார்டிங் கான்சர்ட் கேட்க முடியாது. ஸோ என்ன லைவ்லேருந்து ஆன் த ஸ்பாட் பண்ணுறோம் இல்லையா, ஆன்லைனில் ரெக்கார்டுன்னு கிடச்சி நம்ம வாட்சதை திருப்பி கேட்குறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது. நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி கச்சேரிஸில் லைவே கேட்டு ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம். ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இப்போலாமா யூடியூப்லாம் கேட்டால் கூட ஃபுல் சாங் கேட்க முடியாது எங்களால். ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் லைவ்லேயே பார்த்துட்டு லைவில் எப்படி பாடுவா, அன்றைக்கி எப்படி பாடுவா. ஸோ அந்த மாதிரி வளர்ந்ததுனால இப்போலாம் வந்து கச்சேரிஸ்லாம் வந்து ஃபுல்லாக கூட ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தான் கேட்க முடியுது. எப்படி கச்சேரியில் போனால் ஒரு 1.5 மணி நேரம் ஃபுல்லாக ஸ்டில் மங்குற வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக உட்காந்து கேட்போமோ. ஸோ லைவில் கான்சர்ட்டில் போடுச்சு ஆல்ரெடி இது பண்ணது தான். ஒரு கிரிக்கெட் எப்படி ஒரு ஹைலைட்ஸ் இந்த பார்ப்போம் இல்லையா, லைவ் மேட்ச் பார்க்குறதுக்கும் ஹைலைட்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். த்ரில்லிங்காக இருக்கும் லைவ் மேட்ச் பார்க்குறச்சு. ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து கொஞ்சம் தான் கேட்பேன் ஆன்லைனில் கச்சேரிஸ்லாம் அதெல்லாம் பண்ணுறது. ஸோ திருப்பி இந்த லைவ் கான்சர்ட்ஸ்லாம் திருப்பி நடந்ததுன்னா ஃபுல்லாக ஒன்று எங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக. ஸோ டீச்சிங் பிகேம் தி more important thing. இல்ல first before that was a second professional இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அதுக்கும் இப்போ கொஞ்சம் கொடுத்து அந்த செகண்ட் ரோல பண்ணி ஃபர்ஸ்ட் ரோலுக்கு வந்துருது. So before I go to வரதராஜன் சார், முருகன் இந்த ஒரு சபால கச்சேரி நடக்கிறதில்ல, சபாக்காராளால் ஆர்கனைஸ் பண்ண முடியல. அந்த டைமில் ஏதான ஒரு டீச்சிங்கிறது கான்செப்ட்லேருந்து நான் வந்து வரேன். கொஞ்சம் கிளாஸஸ்க்கு ஆப்ஷன்ஸ் நீங்கள் உங்களோட எக்ஸ்பர்டீஸ்ங்கிறது அப்பாரம்னா அப்பாரம்.
அந்த டைமில் டெக்னீஷியன்ஸ்க்கு கிளாஸஸ் நடத்தி இந்த டைமில் நம்மளோட நாலேஜை நம்ம வளர்த்துண்டு அவளுக்கு வந்து எக்கனாமிக் பேலன்ஸும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துதா? கண்டிப்பாக வந்தது. பட் ஆனால் அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனில் அதை நாங்கள் பண்ணுறதுக்கு விரும்பலை. இதுதான் ட்ரூ. ஆக்சுவலி வி ஆர் திங்க் அபவுட் தட். நம்ம இந்த டைமில் எனிவே அது ஆன்லைனில் தான் பண்ணுவோம் திருப்பி, பிகாஸ் ஆஃப் த லாக்டவுன். எல்லாராலையும் டெக்னீஷியன் எல்லாராலையும் வந்து ஆன்லைனில் பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குமான்றது ஃபஸ்ட் டவுட்ஃபுல். அடுத்தது இன்ட்ரெஸ்டான பர்சங்க எத்தனை பேரும் தெரியாது. எகெயின் அதை வந்து நம்ம சும்மா கற்றுக் கொடுத்தோம்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. அதுக்கு பைசா வாங்கிட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது. ஸோ வில் கீப் இட் சைலண்ட். அப்படி கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் இது ஒரு ஆப்ஷன் ஓப்பன் அவுட் ஆயிருக்குமாங்கிறது தான் என்னுடைய மைண்ட். இல்லை கண்டிப்பாக ஆச்சு. இது டைம் நமக்கு பகவான் என்ன கொடுத்தான் அப்படிங்கிறது, நம்ம என்னெல்லாம் பகவான் என்னெல்லாம் கொடுக்கலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பகவான் என்னெல்லாம் கொடுத்தாங்கிறதையும் நம்ம வந்து ஆஸ் ஆர்டிஸ்ட் இஃப் வி டோன்ட் திங்க் அபவுட் இட் தென் பிரயோஜனமே கிடையாது. ஓகே, இந்த நொடி என்னத்துக்காக கொடுத்தான், இந்த நொடியை வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்தான். நம்ம உள்நோக்கு பார்வையை இன்னும் உயர்த்திக்கிறதுக்காக கொடுத்தான். நம்மளால் அவனுடைய சரண்டருக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வகையான ஒரு வழிகாட்டியாக கொடுத்தான். அப்படிங்கிற போது நம்மளால் நம்மளுடைய திறமையை இன்னொருத்தருக்கு எவ்வளோ தூரம் நம்மளால் அதை பகிர்ந்துக்க கூடும் அப்படிங்கிற தாட் வந்துதா வரலையா அப்படிங்கிறது தான் என்னுடைய. கண்டிப்பாக வந்தது. ஆனால் நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு அந்த டைமில் அவ்வளோ ஒரு சௌகரியப்படலை. பட் வி லேர்ன்டு. ஏன்னா நிறைய இன்டர்நேஷ்னலி நிறைய ஆன்லைன் கிளாஸஸ், அப்புறம் நிறைய கோர்சஸ் வாஸ் ஹேப்பன்ட். ஓகே, நான் அண்ணா பட் எங்கள் டீம்லேயே நிறைய பேர் வந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணோம். And we got some certificate also. So expertise build up was one of the ways to adapt. So coming to Varadarajan sir, so in the pandemic அப்படிங்கிறது வந்த உடனே naturally sabas were told to close இல்லையா? there is no choice given to us. So அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அடாப்டபிலிட்டி ஆர் ஓவர் கம்மிங் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி உங்களுக்கு வந்திருக்கும், என்ன நீங்கள் பண்ணீங்க? சபாஸ் பொறுத்தவரையிலையும் மார்ச் மாதம் 15 தேதியிலேருந்தே எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுது. ஏன்னா அதுக்கு எங்களோட ட்ராமா இருந்தது 21ஆம் தேதி, இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட். அந்த ட்ராமா போடுறவரே கேன்சல் பண்ணிட்டார். அவர் பயந்துட்டு எல்லோரும் ஆர்டிஸ்ட் வரமாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேட்லேருந்தே கேன்சல் ஆகிடுது. பட் இந்த பேண்டமிக்ன்றது என்ன அப்படின்னு தெரியறதுக்கு 2 மாதம் ஆகிடுது எல்லாருக்கும். அண்டு சபாஸு, கச்சேரி, ட்ராமா, டான்ஸ் எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் வரவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சீனியர் சிட்டிசன்ஸ். யங் ஏஜில் இருக்கிறவங்க யாருமே வர்றதில்லை ப்ரோக்ராம்ஸ்க்கு. இப்போன்னு இல்லை, பேண்டமிக்கு முன்னாடியிலேருந்து 20 வருஷமாகவே நான் சொல்கிறேன். நான் சபாவில் ட்ராமா பார்த்து தான் சபாவில் செக்ரட்டரி ஆகணுன்னே வரல, கமிட்டியில் ஃபஸ்ட்டு வந்தால் போகிறோன்னு தான் வந்தேன். சின்ன வயசுலேருந்தே, அதாவது 7 வயசு, என்னோடய 7வது வயசுலேருந்தே நான் ட்ராமா பார்த்துட்டுருக்கேன். அந்த மாதிரி ட்ராமா பார்த்து ட்ராமாவில் அட்ராக்ட் ஆகி தான் இந்த சபாவோட ஆர்கனைசேஷனில் வரணும் அப்படின்னு தான் நான் வந்தேன் சபாக்கு. எங்கள் அப்பா சபாவில் இருந்தார் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில். அப்புறம் அவரு கூடவே நானும் டெய்லி போய் ட்ராமா, அப்போல்லாம் தினம் நாடகம் நடக்கும், 30 நாளும் ப்ரோக்ராம் இருக்கும். பார்த்த ட்ராமாவே டெய்லி பார்த்துட்டுருப்போம். அவ்வளோ ஒரு அட்ராக்ஷன். அந்த மாதிரிலாம் இருந்து தான் சபாக்கெலாம் அட்ராக்ட் ஆகி வந்தோம். அந்த மாதிரி நாங்கள்லாம் வரும்போது எங்கள் ஏஜில் எங்களை மாதிரி இருக்கிற பசங்க நிறைய பேர் வருவாங்க ப்ரோக்ராம்ஸ்க்கு. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸே வர்றதில்லை. இப்போ எல்லாம் சீனியர் சிட்டிசன்ஸ் தான் வராங்க. அதுவும் இந்த பேண்டமிக்கில் பொறுத்தவரையிலையும் சீனியர் சிட்டிசன்ஸ் யாரும் வெளியில் வராதிங்க, யூ வில் பி மோஸ்ட் அஃபெக்டட்னு சொல்லிட்டதுனால ப்ரோக்ராம்ஸை கண்டக்டே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். யாராவது வந்தால் தானே நம்ம நடத்த முடியும். நம்ம நடத்துறதுக்கு ரெடியாக இருந்தாலும் யாரும் வரமாட்டேன்றாங்க. அதே மாதிரி ட்ராமா ஆர்கனைஸ் பண்ணுறதை விட ட்ராமா நடத்துகிறவங்களையும் அவங்களும் அதில் நடிக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் அவங்களும் வரணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கவர்மெண்ட்டும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறது, எந்த இதுவும் திறக்கக்கூடாது. அன்டில் வி allow you to open the auditorium, you are not supposed to conduct any programs னு ஒரு ஆர்டர் போட்டதுனால எங்களால் எதுவும் பண்ண முடியல. அதனால் எங்களுக்கு அடாப்டிங் டு தி பேண்டமிக்கோ இல்லை கோப்பிங் வித் தி பேண்டமிக்கோ எங்களோட ரோல் ஒன்றுமே இல்லை. we have to keep quiet until we get an order from the government to open the sabha. இப்போ ரீசெண்டாக ஒரு 50% of the audience or maximum 200 people can come and watch ன்னு இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த மாதத்துலேருந்து தான் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. வி திங்க் இப்போ அதே மாதிரி சினிமா தேட்டரில் 50% ஆடியன்ஸுன்றது இப்போ 100% ஆடியன்ஸ் ஆகிடுது.
இப்போ அதே மாதிரி இங்கே கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ஸுக்கும் 100% ஆடியன்ஸோடு நடத்தலான்னு சொன்னால் தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து ஃபர்தராக கண்டக்ட் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ண முடியும். அப்புறம் சபாஸ்லேயே வந்து 2 கேட்டகரி ஆஃப் சபாஸ் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா தோஸ் ஹூ ஆர் ஓனிங் தேர் ஓன் ஆடிட்டோரியம். அதர் கேட்டகரி ஆஃப் சபாஸ் வந்து தோஸ் ஹூ ஆர் ஹையரிங் தி ஆடிட்டோரியம்ஸ் அண்ட் கண்டக்டிங் ப்ரோக்ராம்ஸ். இது 2 விதமான ஆளுக்கும் அஃபெக்ட் ஆகுதா ஆகலையான்னு எக்கனாமிக்கலாக பார்த்தீங்கன்னா ஓன் ஆடிட்டோரியம் வச்சுருக்கவங்களுக்கு ப்ரோக்ராம் நடத்தலை, அதோடு முடிஞ்சு போயிடும். ஹையர் பண்ணி போடுற சபாஸுக்கு ப்ரோக்ராம் நடத்த முடியாது, அதனால ஹையர் பண்ணல, ஒன்றும் பண்ணல, சும்மா இருக்குன்றாங்க. இதில் எங்களோடது ரொம்ப யூனிக்கு. ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து லீஸ்டு பிளேஸ். வி ஹாவ் டு பே லீஸ் ரெண்ட் ஃபார் தி லேண்ட் எவ்ரி மந்த் கொடுக்கணும். ஆடிட்டோரியம் எங்களுது, அது மேலே இருக்கிறது. அப்போ லீஸ்ட் ஆடிட்டோரியத்தில் இருக்கும்போது நாங்கள் 2 பேரோட தான் ஓன் ஆடிட்டோரியம், நாங்கள் யாருக்கு ரெண்ட் தர வேணாம் ஃபார் தி ஆடிட்டோரியம், பட் லேண்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும். மீதி சபாக்காரெல்லாம் ரெண்ட் கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுத்துட்டுருக்கோம். இப்போ மாதம் 8 மாதம் 9 மாதமாக கொடுத்துட்டுருக்கோம், ஒரு ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணாமல். ஒரே ஹோப் என்னென்னா எல்லாம் சரியாயிடும், திரும்பி பழைய மாதிரி ட்ராமா கச்சேரி எல்லாம் போட முடியும், மக்கள்லாம் திரும்பி பழைய மாதிரி வருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மாத்திரம் வச்சுட்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இந்த சுச்சுவேஷனே வந்து கோப் பண்ணுறோம் இல்லை அடாப்ட் பண்ணுறோன்னு சொல்கிறத விட வி ஆர் வெயிட்டிங் ஃபார் குட் திங்ஸ் டு ஹேப்பன், அதுதான் சொல்ல முடியும். டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் எப்படி எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸில் அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக தெரியறது. ஈச் பர்சன்ஸ் ரோல் பிளே இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ ஆஸ் பர் தட் இப்போது எனக்கு வர தாட் என்னென்னா, இந்த பேண்டமிக் வந்துருத்து, நாட் அவுட் ஆஃப் அவர் சாய்ஸ், பிகாஸ் ஆஃப் த மாஸ்டர்ஸ் வில். அதில் கஷ்டங்கள் நிறைய ஏராளம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த பேனல் டிஸ்கஷன்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அடாப்ட் பண்ணி முன்னுக்கு போகிறது அப்படிங்கிற தாட் ப்ராசஸஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது என்னுடைய தாட் என்னென்னா, வெயிட்டிங்கிற பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்தோம்னாக்கா இது திருப்பி முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடுவோம். கொரோனாங்கிற பேண்டமிக் போயாச்சு அப்படிங்கிற பொழுது நம்ம இந்த ஒரு மிடில் பீரியட் ஆஃப் கொரோனா இருந்ததே, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே ஆயிடுவோமா, இல்லைன்னா நமக்கு இந்த பீரியடில் நம்ம கற்றுண்ட பாடமெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வேறு மாதிரி அது நடக்குமா, இல்லை கம்ப்ளீட்டாக புதுசாக ஒரு நியூ எரா அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுமாங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அந்த வகையில் பார்ட் 1 பிஃபோர் கொரோனா, டியூரிங் கொரோனா இனிஷியல் பீரியட், ஹியூஜ் சேலஞ்சஸ், சம் வெரி ஹியூஜ். இப்போது முருகன் டெக்னிக்கல் சைடில் ஹியூஜ் சேலஞ்சஸ், க்ரியேட்டிவ் சைட்லேயும் சேலஞ்சஸ். இப்போது சபா முதற்கொண்டு நடத்த முடியாதைக்கு ஒரு சூழ்நிலை, ஆனால் ரெண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறலாம் நிறைய சேலஞ்சஸ். சம் ஹவ் அடாப்டட் and because of adapting have overcome, as we discussed. Some are waiting, but still this will be behind us very soon. No doubt about that, because அதுதான் கால கிரீடதி கச்சதி ஆயு. அதனால இந்த காலம் அப்படிங்கிறது, காலத்தின் போக்கு அப்படிங்கிற பொழுது இது வந்து this will be behind us. நம்ம கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இது வந்து இட் வில் பி பிஹைண்ட் அஸ். என்னெல்லாம் சேலஞ்சஸ் நம்ம அன்றைக்கி ஃபேஸ் பண்ணோமோ அன்னித்தோடு முடிஞ்சிடும். பட் அதோட பாடங்கள் நம்மளால் அதை அப்ளை பண்ண முடியுமா? The 3 questions which I asked was, will it be again like how it was before Corona? Will we be applying the learnings of during Corona afterwards when it is over and be applying it in a manner where it is more beneficial to us individuals and society at large? Or the third question was, will it be a new era altogether? So இந்த கருத்துக்கு பதில் என்னுடைய பேனலிஸ்ட் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் we will start with விவேக் சங்கர்ஜி. இப்போ நீங்கள் சொன்னதை ஜென்ரலாக ஒரு லைஃபுக்கு அப்ளை பண்ணால் அது வேறு. இப்போ ஆர்ட் ஃபீல்டுக்கு இப்போ நீங்கள் சொன்ன இந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துப்போம். நம்ம will we be back to the situation pre-corona?
திஸ் இஸ் த ஃபஸ்ட் கொஸ்டின் யூ செட். மோஸ்ட் லைக்லி அதுதான் நடக்கும், மோஸ்ட் லைக்லி. ரெண்டாவது வந்து நம்ம இந்த லேர்னிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம இன்னும் பெட்டராக பண்ணுவோமா, பண்ணலாம், பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் அது இது இருக்குது. இல்லை இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய புது ஏரா ஒன்று வந்துடுமா அப்படின்னு ஒன்று கேட்டிங்க. ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு கொஸ்டின். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப விரும்புகிறேன் அது மாதிரி நடக்கணும்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, பழைய இது பிடிக்கிறதுக்கே இப்போது வரதன் சார் மாதிரி இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸை திருப்பி கொண்டு வருது. முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம முதல்ல வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங் அவர் சொன்ன மாதிரி 30 நாள் நாடகம் நடந்த காலம் இருந்தது. எல்லாம் வந்து டிக்கெட் வாங்கி பார்த்துன்றதா வாசலில் கியூ வந்து திரும்பி போனவெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானும் அந்த மாதிரி காலகட்டத்தில் போய் நாடகத்துக்கு டிக்கெட் இல்லாமல் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. இப்போ பாஸ்டர் சம்சா பாலில் ட்ரிப்ளிகேனில் இருந்தபோது அது மாதிரி ஆயிடுச்சு. அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் இப்படியே கொஞ்சம் வந்து இப்போ டெலிவிஷனோட என்ட்ரி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால் இப்படி நடந்ததுன்னு சொல்லுவாள். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு நடுவில் ஒரு சின்ன கேப் இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து தெர் வாஸ் இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்ல இது இருந்து கொஞ்சம் வந்து நல்ல வரவேற்பு வந்து எல்லாம் வந்து பார்க்க வந்தால் வரதன் சார் சொன்ன மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நிறைய பேர் வரா அப்படின்னா கூட அவள் சின்சியராக வந்து உட்காந்து உள்ளே ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இது பண்ணுறான். ரெண்டாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அடுத்தது இது கற்றுண்டு வேறு ஏதாவது பண்ணுவோமா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா எகெயின் திருப்பி வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் உலகத்துக்கு போகணும். டிஜிட்டல் உலகத்தில் நான் பர்சனலாகவும் சொல்கிறேன், பர்சனலாக நான் முதலே சொன்னேன், நான் லைவ் தான் நம்மளுக்கு வேணும் டிஜிட்டல். அது மிஸ்டர் முருகன் கூட அது என்னோடய விஷயத்தை தான் சப்ஸ்கிரைப் பண்ணார். ஆக்சுவலாக அந்த தொழில்முறை கலைஞர்களுக்கு வந்து அது வாழ்க்கை வயிறு, எங்களுக்கெல்லாம் வந்து மனசு ஆசை, ஆனால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வயிறாக போய்டுறது உங்களுக்கு. அதனாலே சொல்கிறேன், இது வந்து நிச்சயமாக வந்து நாடகம் வந்து லைவாக தான் இருக்கணும், லைவுக்கு தான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆடியன்ஸை திருப்பி உள்ளே கொண்டு வரணும். இருந்த ஆடியன்ஸ் போகாது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருந்தோம். சார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அவருடைய இது வரும்போது சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் கூட ஃபுல் ஹவுஸ் வரணும். அந்த 30 நாள் நாடகம் நடந்த மாதிரி இல்லாட்டா கூட ஒரு 20 நாள் வந்து நாடகம் நடக்கக்கூடிய அளவுக்காவது நம்ம அதை கொண்டு வரணும்னா அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், அதுதான் நம்மளுக்கு வந்து நியூ ஏராவில் நீங்கள் வரக்கூடிய சேலஞ்சாக இருக்கணும். அதை நான் ஒரு கனவாக தான் நினைக்கிறேன். இப்போ நியூ ஏராவில் ஒரு 20 நாள் நாடகம் நடக்கிறோம், அட்லீஸ்ட் ஒரு 80% வந்து ஹால் ஃபுல்லாகுது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் ஒன்று வந்ததுன்னா அதை விட ஒரு பிரமாதமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், நான் நாடகத்துக்கு மட்டும் சொல்லலை. இவளோட மியூசிக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கு அவளுக்கு இந்த இது. ஆனால் அந்த ஃபெஸ்டிவலில் மட்டும்தான் வருது. அதுக்கப்புறம் வரும்போது கொஞ்சம் சில தொய்வுகள் வருது. அது நாடகம் நாட்டியங்களுக்கும் அதே மாதிரி தான். நாட்டியம் பெரிய சேலஞ்ச் அது நீங்கள் சொல்லுவீங்க, பிகாஸ் உங்களுக்கு யூ ஆர் இன் தட் ஃபீல்ட் அண்ட் யூ ஹவ் டு டெல் மீ அபவுட் தட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பழையது வரதுக்கான வாய்ப்புகள் டெஃபினட்டாக இருக்குது. இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வச்சு பண்ணி நம்ம வந்து டிஜிட்டல் போகிறோன்றதுல எனக்கு பர்சனலாக உடன்பாடு இல்லை. லைவாக தான் திருப்பியும் அதே நான் பழைய இடத்துக்கே வந்துட்டேன் நான். மூணாவது வந்து ஒரு பெரிய கனவு ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா வரணுன்னா அதுக்கு வந்து ஆடியன்ஸை எப்படி உள்ளே கொண்டு வருது, எப்படி இதை நம்மளை வந்து பார்க்க வைக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம. ஆனால் இப்போ எனக்கு இப்போ ஒரு சின்ன ஹோப் என்ன வருதுன்னா, இப்போ டிஜிட்டலே பார்த்து வீட்டில் எப்பப்பாரு மொபைல் பார்த்து எப்பப்பாரு டிவி பார்த்து அழுத்து போய் இவர் நாளைக்கு சபா ஓப்பன் பண்ணும்போது என்னோடய நாடகம் வரும்போது ஒருவேளை முன்னைய விட ஒரு 40% கும்பல் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி பகவான் வந்து ஒரு கணக்கு ஒன்று போட்டு வச்சுருப்பார். அந்த கணக்குப்படி இது நடக்கலாம்ன்றது, நடக்கணுன்ற விருப்பம், நடக்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கை, நடக்கணும் அப்படின்னு நான் இந்த பாயிண்ட்டுக்கு இதோட முடிச்சுக்கிறேன். விவேக் சங்கர்ஜி சொன்ன மாதிரி பகவான் போட்ட திட்டம் என்னங்கிறத நம்ம இருந்து பார்க்க தான் போகிறோம். விஜயராகவன், மை 3 questions. அதான் எவ்வளோ ஷேர் பண்ணிக்கணும்னு தெரியல, ஏன்னா நம்ம இதில் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒருத்தருக்கும் அவளோட மென்டலை வச்சு என்ன சொல்கிறது எனக்கு பேசி பழக்கம் இல்லை. ஸோ இப்போ சில பேர் ஜூலை ஆகஸ்ட்லாம் அரங்கேற்றம்ஸ் கேட்குறா. ஸோ அவள் ரைஸ் பண்ணுற கொஸ்டின் என்னென்னா, ஸோ நான் பேர் சொல்லலை, இருந்தாலும் மேபி அவள் வந்து இந்த பேண்டமிக் பீரியட் போட அவள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்பாக்கெலாம் கொஞ்சம் ஜாப் இதுவாக இருந்தது. ஸோ கொஞ்சம் ரேட்லாம் கன்செஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி. அது வந்து எங்களுக்கு அவள் பேரண்ட்ஸ்க்கு என்ன ஜாப் இருக்கா, ஏன்னா எங்களுக்கு டீச்சர்ஸ் தானே எங்களுக்கு நடுவில் இருக்கா, இல்லை நீங்களும் டீச்சர், அதை பற்றி இல்லை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சில பேர் எல்லோரும் ஒன்றா ஒருத்தருக்கும் ஒரு மைண்ட் தாட் இருக்கும் இல்லையா. சில பேர் வந்து அவள் இல்லை சார் எங்களால் இவ்வளோ பண்ண முடியல, நாங்கள் இருக்குமே இப்போ மேலே சில அரங்கேற்றம்ஸ் அது நடக்கல அதெல்லாம். ஸோ அதை திருப்பியும் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கா. இப்போ பிப்ரவரியில் ஆர்ஆர் சபால் தான் புக் பண்ணியிருக்கா, சிவகுமார் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ என்ன சொல்கிறோம், நாங்கள் அதோட கொஞ்சம் வந்து அந்த அமௌண்ட்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நாங்கள் அதை கொஞ்சம் அதோட எக்ஸ்ட்ராவே பண்ணுறோம் அந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட் இல்லாமல் சொல்கிறா. ஸோ அதனால் அந்த ஒருத்தருக்கும் அது வந்து கொஞ்சம் அவளோட பண்ணுறதை வச்சு தான் இருக்குது.
ஸோ உடனே என்ன என்ன இது எப்படி ஃபுல்லாக என்ன எல்லோரோட மைண்ட் தாட் இருக்கு இல்லையா, இது வச்சு நம்மளை பர்டிகுலர் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ உடனே நாங்கள் கேள்விப்பட்டது என்னென்னா, அந்த காலத்துலலாம் பெரிய பெரிய வித்வான்லாம் ஒரு ஊருக்கு கச்சேரி ஒத்துண்டு போனாலே, இப்போது ஜிஎன்பி சார், அரிக்குடி சார் பற்றிலாம் சொல்கிறச்ச, ஸோ அந்த ஒரு மயிலாடுதுறை கச்சேரிக்கு போகிறோன்னா அப்புறம் ஒரு 2 months அந்த பக்கமே கச்சேரி ஒத்துக்க மாட்டா, அப்போ தான் ஆடியன்ஸ் ஃபுல்லாக வருவா அப்படின்லாம் அந்த காலத்தில் கச்சேரி பண்ணியிருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ஸ்ருதி மேகசின்ஸ்லாம் படிச்சிருக்கேன், எங்கள் தாத்தாவும் நிறைய சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பா, எல்லாருக்குமே லைவ் ஆடியன்ஸ். மதுரை சோமு சார் கூட ரேடியோவில் பாட போனால் அவருக்கு அங்கே பாடவே முடியாது அவரால், ஏன்னா அவர் ஆடியன்ஸ் இருந்தால் தான் பாடுவார் அவர். ஸோ கூடவே ஐஷின் போகிறோம், அவர் வந்தாலே ஒரு 10 பேர் வந்து ரேடியோவில் வந்து உட்காந்துருப்போம் எதிர்க்க. ஏன்னா நம்மளுக்கு எதிர்க்க 2 ஆடியன்ஸ் உட்காந்து பார்த்தா தான், ஏன்னா நம்ம வந்து வாசிக்கிறது வந்து இப்போ அரங்கேற்றம் வாசிக்கிறது அதோட பேமெண்ட் தனி, கல்யாண கச்சேரி வாசிக்கிறச்சு ஒரு பேமெண்ட். ஸோ சபாவில் வந்து வாசிக்கிறச்சு எங்களுக்கு இன்னொரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சபால் அணி வித்வான் இல்லை, வித்வான் இல்லைன்னா சபான்னு சொல்லுவோம். சபாவில் தான் எங்களால் ஃபுல் டேலண்ட் கொடுத்து வாசிக்க முடியும். ஸோ எங்களோட ஃபுல் இதெல்லாம் வாசிக்கணும்னா ஒரு சபா தான் எங்களுக்கு தேவை. ஸோ சபாவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட அங்கே வந்து யாரும் கேட்க மாட்டோம். ஃபுல்லாக ஒரு ராகந்தானம் பல்லவி வாசிக்கணும், சேலஞ்சிங்கான ஐட்டம்ஸ்லாம் வாசிக்கணும்னா சபா தான் வேணும் எங்களுக்கு. ஸோ லைவ் ஆடியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம ஊரில் இப்போ எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ எல்லாமே எல்லா சாங்குமே இப்போ யூடியூப்பில் இருக்குது. இப்போ யாருக்கு என்ன சாங் வேணாலும் போட்டாலும் யூடியூப்பில் ஈஸியாக இருக்கிறதுனால ஒரு குருமுகமாக போய் கற்றுக்கணும். இப்போ குருவோட நாங்களாம் தாத்தாட்ட கற்றுக்கிற தான் கற்றுக்கணும், அவள் சொல்லிக் கொடுக்குறது தான் எங்களுக்கு. இப்போலாம் பசங்கள்லாம் அவள் டிமாண்ட் பண்ணி கேட்குறாங்க, இது சொல்லிக் கொடுங்கோ, சரளி வசையை முடிச்சோடனே எனக்கு அந்த சாங் வேணும் அப்படின்னு கேட்குறோம் அந்த பையன். ஏன்னா 10th வரதுக்குள்ளே அவள் 10th அப்புறமா கன்டினியூ பண்ணுவாள்னு எங்களுக்கே தெரியுது. கரெக்ட் தான். அதுக்குள்ளே வாயினா பேரண்ட்ஸை தான் சொல்கிறான். ஏன்னா இப்போ அந்த டிவி பார்த்தா குட்டி பொண்ணு பாடுறான் சார், நேற்று பார்த்தீங்களா 2 வயசு கூட இருக்காது, அந்த பாட்டு பாடினா அப்படின்னு கேட்குறேன். ஸோ அந்த பொண்ணு அது மாதிரி ட்ரெயின் பண்ணியிருக்கா. அந்த பொண்ணு கொஞ்சம் மாற்றி பாட சொல்லி வேறு சொல்லி கூட பாட மாட்டான். ஏன்னா அதே ஃபுல்லு அந்த மாதிரி அவள் தெரிஞ்சுன்னு பாடுறதுக்கும் ட்ரெயின் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரென்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒருத்தரோட மைண்ட் தாட் தான் இருக்குது. நாளைக்கு திருப்பியும் இதுவாக வந்ததுனாலும் எல்லாருக்கும் அந்த தாட் வந்து பண்ணுவா. சில பேர்லாம் இப்போ இன்னும் சில பேருக்குலாம் கொஞ்சம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சேவிங்ஸில் வச்சு கொஞ்சம் பண்ணுறவாள்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம பண்ணக்கூடாது, ஜாஸ்தி பண்ண வேண்டாம், அந்த மாதிரி மைண்ட் தாட்டில் சில பேர் பேசுகிறவாளும் இருக்கா. ஸோ இந்த ஒரு 9 months ஒருத்தருக்கு அவளுக்கு ஒருத்தருக்கு எப்படி டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படியே நிறைய பேர். இப்போது சில பேர்லாம் அவளோட இதுவரை பண்ண இந்த சேவிங்ஸில் வர இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவளுக்குலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய சேவிங்ஸ் பண்ணணும், அனாவசியமான செலவு அப்படின்னு வரைச்சு அவள்லாம் இதெல்லாம் தான் பார்ப்பா. ஸோ மியூசிக்கில் வந்து டான்ஸில் வரைச்சு எதனா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போகிறோம் சார், ஃபர்ஸ்ட் அவள் சொல்கிறது வந்து வயலினோ ஃப்ளூட்டோ ஏதோ போகிறோம், ஸோ கிருஷ்ணர் வர்றா ஸோ ஃப்ளூட் போகிறோம் எங்களுக்கு அப்படின்றவோம். ஸோ வயலினோட இது வந்து பாடுறவாளுக்கு வந்து ஒரு செகண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவாள். ஏன்னா தீக்ஷிதர் அடாப்ட் பண்ணுறச்சு அதுக்கு முன்னாடிலாம் பிஃபோர் அந்த தீக்ஷிதர் இந்த வயலின் பார்க்குறதுக்கு முன்னாடிலாம் வீணை தான் வாசிச்சுட்டு இருந்தா. ப்ளக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன ஒன்றுன்னா, அவள் கொடுத்தானா ஜஸ்ட் ஒரு 2 seconds தான் இருக்கும். ஸோ ஃப்ளூட்டுக்கு என்ன இதுன்னா, ஃப்ளூட் அக்காமடேட் பண்ணால் கொஞ்சம் டாமினேட் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. ரெண்டாவது அவளோட கரெக்டான ஸ்ருதிக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்காது, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 6 மணி இல்லாமல் அதே தான். ஸோ இந்த வயலினில் என்னென்னா அந்த போ ஃபுல்லாக அப்படி கொடுக்குறது ஒரு செகண்ட் வாய்ஸ் மாதிரி. என்ன தான் வர இந்த ஸ்ருதி பாக்ஸ் தம்புரோலாம் வச்சுருந்தா கூட நிறைய பேர் இந்த வயலினோட ஸ்ருதி கேட்டு நிறைய பேர் பாடுறவா இருக்கா. ஸோ அதனால் ஒரு வயலினோட ஸ்ருதி சேர்க்க தெரிஞ்சாலே நிறைய பேர் கச்சேரி கூப்பிடுவான்னு சொல்லுவாள். ஸ்ருதி சுத்தம் வயலினுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாள். ஸோ அதனால் அந்த மாதிரி என்ன சொல்கிறது, திருப்பியும் அவெல்லாம் வந்துட்டோம், திருப்பி அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த அதே மைண்ட் தாட் வச்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கா, நம்மளும் பண்ணணும்னு வரணும். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாமும் வந்து இந்த மாதிரி வந்து இது ஜஸ்ட் ஒரு இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் காலேஜ் முடிஞ்சுட்டு இனிமேல் திருப்பியும் நிறைய லைவ் கான்சர்ட்ஸ் நிறைய நடக்கணும். அதுதான் எங்களுக்கு வந்து, ஏன்னா ஆடியன்ஸ் எதிர்க்க பார்த்து 4 பேர் உட்காந்துட்டு பார்த்தா தான் வந்து அவரை உண்மையான ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கே அதுதான் லைவ் கான்சர்ட் தான் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும். ஸோ ஈவன் விஜயராகவன் இஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மோர் லைவ் கான்சர்ட்ஸ் தான். வி டோன்ட் நோ, விஜயராகவன் சொல்கிற மாதிரி மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிறது நம்மளால் இப்போ உடனே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒரு அப்ராக்சிமேஷன் தான். இப்போது நாங்கள்லாம் we are just representing each one section of society as far as the art field goes. So of course definitely ஒருத்தருக்கு மைண்ட் செட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சில பேர் வந்து as விஜயராகவன் says, சில பேர் வந்து பணம் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் அப்படின்னு தோன்றது, அடாப்டபிலிட்டி எப்படி போகும் அப்படிங்கிறது, அது முருகனுக்கும் அந்த சேலஞ்ச் இருக்கலாம். அவன் வந்து என்ன ப்ரைஸ் கோட் பண்ணிட்டு இருந்தானோ ஒரு ஈவினிங்க்கு அதே அளவு கோட் பண்ண முடியுமா ஃப்யூச்சர்லங்கிறதே தெரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் மாறும். ஆனால் இதுதான் என்னுடைய ஒரு கான்செப்ட் என்னென்னா, டெஃபினெட்லி பிஃபோர் கொரோனா ஒரு வகையில் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. அதே வாழ்க்கையின் நோக்கம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தானே பகவான் இதெல்லாம் கொடுத்தான். அதனால நம்ம எவ்வளோ அடாப்ட் பண்ணிட்டோம்.
மாறித்துனா அதே பிஃபோர் கொரோனா இருந்தபடியே இருந்துட்டோம்னாக்கா அப்போ வந்து கரெக்டாக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியல. ஐ திங்க் லேர்னிங்கிறது என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமோ இந்த ஒரு பீரியடில் அதை அப்ளை பண்ணுறது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அது இட் வில் கிவ் வே டு அ நியூ இரா. தட் இஸ் தி ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அ நியூ இரா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட். முருகன், நீ என்ன நினைக்கிற இதை பற்றி? ஸோ பிஃபோர் கொரோனா நம்ம வந்து நிறையா கஷ்டத்தில் இருந்து இப்போ கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தேட்டர்ஸில் ஓப்பன் ஆகிடுது. சபாவில் ஃபெஸ்டிவலே ஆரம்பிச்சிட்டா அனுஷம்னு. ஸோ அதில் வந்ததில் இப்போ 50% ஆடியன்ஸ் வரா யூஸ்வலாக வந்ததோட. ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. முந்தானேத்து ஒரு அரங்கேற்றமும் நடந்துடுது. ஸோ அதுக்கும் வந்து 50% ஆஃப் ஆடியன்ஸ் வரா. ஸோ வி ஆர் லிட்டில் பிட் சேஞ்சிங். ஆனால் நம்ம இந்த இதே மாதிரியே அப்படியே இருக்குன்றது கிடையாது. கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வரணும். வந்தால் தான் இப்போது நம்ம மாறின இந்த கேப் விழுந்ததுக்கு ஒரு மீனிங். அதர்வைஸ் அப்படியே இப்படி வர்றதுக்கோ இல்லை நியூ இயரானா இதெல்லாம் மறந்துட்டு புதுசாக வரணுன்றது அவசியம் கிடையாது. இல்லை அதுவே புதுசு தானே. அதுவே புதுசு. நம்ம வந்து லேர்னிங்ஸ் அப்ளை பண்ணிட்டு முன்னுக்கு கொண்டு வரோம்னா that is the first step towards a new era. இப்போ எங்கள் டெக்னிக்கலாக என்ன ஆக போகிறதுன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி எனக்கும் லைவில் ஆடியன்ஸ் வரது தான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் எங்களுக்குமே ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும். சும்மா எதுவுமே இல்லாமல் இப்படி பண்ணுறதுலாம் எனக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அதெல்லாம் தான் இப்போ தேவைப்படுறது நிறையா பேருக்கு. பர்டிகுலராக இப்போ முந்தானத்து ஒரு அரங்கேற்றம் நடந்தது இல்லையா, இப்போது ஃபாரினில் இருக்கவங்களாம் யாரும் வர முடியாது, அவங்களோட ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் வர முடியாது. ஸோ நவ் வி ஆர் ஸ்டார்டிங் த நியூ சிஸ்டம். முன்னாடி இருந்துக்கலாம், நவ் வி ஆர் அடாப்டிங் வித் ஸ்ட்ரீமிங், லைவ் ஸ்ட்ரீமிங். ஸோ இப்போ அதுதான் நாங்கள் அடாப்ட் பண்ணி நாங்கள் கற்றுட்டுருக்கிறது. இதில் இப்போ ஒவ்வொரு ஷோவுக்கும் வந்து இப்போ பண்ணி முன்னாடி வீடியோ மட்டும் எடுத்துருந்தோன்னா இப்போ ஸ்ட்ரீமிங்கோடு பண்ணுறோம் வீடியோ ஷோ. தட் இஸ் அடாப்டிங். ஸோ அதேமாதிரி கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஆக தான் செய்யும், ஆகாமல் இருக்காது. வெறும் இதை மட்டும் பண்ண முடியாது, இதையும் அதையும் சேர்த்து நம்ம ஒரு க்ரியேட்டிவாக பண்ணணும் இனிமேட்டு. இதோட நம்மளோட இந்த லைவோட வேல்யூபிள் குறையவே குறையாது என்றைக்குமே, அதுக்குள்ளே வேல்யூபிள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் இதை வந்து நம்ம இன்னும் அதை வந்து நம்ம அட்வான்ஸாக எடுத்துக்கலாம். இதை நம்ம இன்னும் நம்ம உலகம் ஃபுல்லாக பரப்பத்துக்கு அதான சான்ஸ். அப்படி தான் அதை எடுத்துக்க, அது மட்டும் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இது ஃபியூச்சர் இட் வில் பி வெரி குட். அக்கா, பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ஸ் வில் பி மேட். இப்போது வரதராஜன் சார், தியேட்டர் உங்களுக்கு இருந்தது, தியேட்டர் யூஸ் பண்ண முடியல, கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த பேண்டமிக் இட் செல்ஃப். பட் இந்த as a Sabha person, was there scope for you to look at this kind of online option of conducting your programs? இந்த வருஷம் டிசம்பர் மாதம் எப்போவுமே எல்லா சபாவும் கச்சேரிலாம் போடுவாங்க. அது வந்து ஒரு பழக்கமாயிடுது நம்மளுக்கு, அது ஒரு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லி இந்த மியூசிக் சீசன் ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக ஃபெடரேஷன் ஆஃப் சிட்டி சபாஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு 12 சபா நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு மாதத்துக்கு டெய்லி 5 ப்ரோக்ராம், அந்த மாதிரி 30 நாளைக்கு ப்ரோக்ராம், வேரியஸ் கான்சர்ட்ஸ், மியூசிக், டான்ஸ், ட்ராமா, ஹரிகதா, உபன்யாசம், அப்புறம் திருப்பாவை உபன்யாசம். அது 30 நாள் இருந்தது. அந்த மாதிரி எல்லா சபாலையும் எப்போ என்ன நடக்குமோ அதே மாதிரி ஒரு மியூசிக் சீசனை ரெக்கார்ட் பண்ணி அதான் ஆன்லைனில் நாங்கள் 1 மந்த்துக்கு இப்போ கொடுத்துருக்கோம். அது வர 15th of January மட்டும் இருக்குது. அதில் என்னென்னா எங்களோட சபா அந்தந்த சபாவோட மெம்பர்ஸுக்கு அதை அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் அந்த ப்ரோக்ராம். ஏன்னா நாங்கள் வந்து ஆடிட்டோரியத்தில் ஒன்றும் கண்டக்ட் பண்ணல, பட் எங்களுக்கு மெம்பர்ஸ் ஆர் கண்டினியூயிங், தே வாண்ட் டு கண்டினியூ இன் தி சபா as மெம்பர்ஸ். அதனால் அவங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுக்கணுன்றதுக்காக இந்த 1 month ப்ரோக்ராம் ஆன்லைனில் பண்ணி கொடுத்துட்டோம். இது பண்ணி கொடுத்துட்டு இந்த வருஷம் இப்படி முடிஞ்சிடுத்துன்றது நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா வி வாண்ட் டு கண்டக்ட் தி ப்ரோக்ராம்ஸ் லைவ். இதில் என்னன்னாக்கா இப்போ லைவ் இல்லை, இந்த வருஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் அவளுக்கு ஆப்ஷன் கொடுக்கணும்னு ஃபெடரேஷனில் நாங்கள் டிசைட் பண்ணி இதை வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டோம். பட் அதே தான் எப்போவுமே பண்ண போகிறோன்றது கிடையாது. வி வாண்ட் டு டூ இட் லைவ். எங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் நேரம் வந்து பார்த்து அதை வந்து ஆர்டிஸ்டெல்லாம் அவளுக்கு ஃபீட்பேக் நேரம் கிடைச்சி அவள் சந்தோஷப்படுற மாதிரி நாங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ஸ் நடக்கிற மாதிரி இந்த டெக்னாலஜியை வச்சு பண்ணுற ப்ரோக்ராம்ஸில் நம்மளுக்கு ஃபீட்பேக்கே கிடைக்காது. இப்போ எவ்வளோ பேர் உலகம் ஃபுல்லாக பார்த்துருக்காங்க எங்களோட ப்ரோக்ராமை, ஆனால் எப்படி இருந்தது என்னன்னு ஒரு ஃபீட்பேக் கூட நம்மளுக்கு தெரியல, யாரும் சொல்கிறது இல்லை. அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்?
எந்த ப்ரோக்ராம் நல்லா இருந்தது, எந்த ப்ரோக்ராம் நல்லா இல்லை. அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம மெம்பர்ஸ் யாராவது நம்மளுக்கு ஃபோன் பண்ணியோ மெசேஜோ அமிச்சா கூட நம்ம அதில் அது கூட ரொம்ப லிமிட்டடாக ஒருத்தர் 2 பேர் தான் சொல்கிறான். நாட் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் ஆடியன்ஸ் என்ன திங்க் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம்ஸை பற்றின்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலை டெக்னாலஜியை வச்சு பண்ணும்போது, இதே லைவாக இருந்தால் அன்றைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அந்த ப்ரோக்ராமோட ரிசல்ட் யூ கேன் ஃபைண்ட் ஆஸ் ஆர்கனைசர், ஆஸ் ஆர்டிஸ்ட், ஆஸ் எ டெக்னீஷியன். அன்றைக்கே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது. நீங்கள் யூ கேன் ஃபைண்ட் தி ஃபீட்பேக். அதனால் லைவ் ப்ரோக்ராம் மாதிரி எதுவுமே வராது. இந்த பேண்டமிக் முடிஞ்சிடும், எல்லாம் திரும்பி பழைய மாதிரி ஆகிடும், பிஃபோர் பேண்டமிக் இருந்த மாதிரி அப்படின்றது தான் எல்லாரோட நம்பிக்கையும். அதில் ஒன்றும் டிஸ்பியூட் கிடையாது யாருக்கும். ஆடியன்ஸ் பழைய மாதிரி வருவாளான்னு கண்டிப்பாக வருவா. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வருஷம் சபான்றது இட் ஆல்வேஸ் கோஸ் வித் கேன்டீன், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் எந்த சபாலையும் ப்ரோக்ராம் கிடையாது. பட் ஒரு கேன்டீன் போடுறதுக்கு ஒரு கேட்டரர் எங்கள் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்பில் வந்து கேட்டார். இந்த மாதிரி உங்கள் இடத்த மாத்திரம் கொடுங்க, ஓப்பன் ஸ்பேஸை நான் கேன்டீன் ரன் பண்ணிக்கிறேன் 1 மாதத்துக்குன்னு சொல்லி டிசம்பர் 16லேருந்து ஜனவரி 3 மட்டும் போட்டார் கேன்டீனை. எந்த சபாலையும் கச்சேரி கிடையாது, ஒன்லி கேன்டீன். இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ ஹோட்டல். அங்கே வந்து ஆடியன்ஸுலாம் ஒன்றும் கிடையாது, பப்ளிக்லேருந்து வந்து தான் அந்த கேன்டீனை யூஸ் பண்ணி சாப்பிட்ணும். அதனோட ரெஸ்பான்ஸை பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு சபாவில் கேன்டீன் போட்டு கச்சேரி டைமில் எவ்வளோ பேர் வந்து சாப்பிடுவாளோ அந்த மாதிரி 10 times மோர் பீப்புள் கேம் அண்ட் ஈட். அங்கே வந்து சாப்பிட்டாங்க. தே ஏட் 3 வேளையும் சாப்பிட்டாங்க. க்ரௌடுன்னா அவ்வளோ க்ரௌட் அவருக்கு வெரி பிக் சக்ஸஸ். அது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பப்ளிக்கு வெளியில் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ நாளாக இல்லை இந்த பேண்டமிக்கில். இப்போ டிசம்பர் மாதத்தில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு இந்த கேன்டீன் மூலியமாக கிடைச்சதுனால வெளியில் வந்துட்டாங்க எல்லோரும். வந்து இந்த அவருக்கு கேன்டீன் போட்டவருக்கும் நல்ல வரவேற்பு. அது எங்கள் இடத்துல போட்டதுனால அதனால் எங்களுக்கும் அதில் ஒரு இந்த சபாவில் கேன்டீன் நடந்ததுன்னு எங்களுக்கும் ஒரு பேர் வந்தது. அது வந்து அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்னாக்கா இந்த ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு இது ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி அதனால் இது ஒரு கம்பேர் பண்ணி நம்ம வந்து இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா வெளியில் வரத்துக்கு ரெடியாக இருக்கா, ஆனால் அவளை சிச்சுவேஷன் வந்து போக முடியல அவளால். அதனால் இது பாசிட்டிவாக எடுத்துட்டு பழைய மாதிரி வந்துடும் நம்ம நினச்சிக்கலாம். எல்லாருக்கும் as far as our panelists today are concerned, they all feel that the rasa anubhava of a live communication is undisputable and the highest as far as art communication is concerned. At the same point of time, as Murugan also mentioned, நம்ம கத்துண்ட பாடத்தை நம்ம அப்ளை பண்ணலைன்னா இந்த ஹோல் பீரியட் ஆஃப் லேர்னிங் வேஸ்ட்டாக போயிடும். மச் லேர்னிங் ஹஸ் பீன் தேர், மச் ஹோப் இஸ் தேர், நான் காம்ப்ரமைஸ் ஹஸ் பீன் தேர், yet adaptability has also been there. அந்த வகையில் I think as Bhagavan wills, there will surely be no looking back. Let us hope for a brilliant art future with only goodness that gets communicated because the arts represent God himself. Om Namo Bhagavate Sri Ramanaya. கலந்துரையாடலில் பங்கு கொண்ட அனைவரையும் ரசா மனதார வாழ்த்தி வரவேற்கிறது. புத்தாண்டின் முதல் நாள் தொடங்கி 8ஆம் நாள் வரை ரசாவின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கண்டு ரசித்து கலைஞர்களை ஆதரித்து நிகழ்ச்சியை வெற்றிகரமாய் மாற்றிய உங்கள் அனைவரையும் ரசா நன்றியோடு வணங்கி மகிழ்கிறது. பங்கு கொண்ட அனைத்து கலைஞர்களையும் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய ஒத்துழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றி. வணக்கம்.